அது எல்லா கோயில்கள்லேயும் கும்பாபிஷேகத்தின் போது சம்பரோட்சணம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு பேரே சம்பரோட்சணம். சம்பரோட்சணங்கிற வார்த்தைக்கு பொருள் தீட்டுக்கழித்தல் தான் நேரடியாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அது பிராமணர் அல்லாதவர்கள் தான் கோயிலை கட்டி முடிக்கிறாங்க, சூத்திரர்கள் தான் கட்டி முடிக்கிறாங்க, அல்லது தலித்துகள் தான் கட்டி முடிக்கிறாங்க. அவன் தான் உள்ளே போகிறான், கல்லை சுமக்கிறான், சிமெண்ட்டை சுமக்கிறான், ஜல்லியை கொட்டுறான், கலசம் வரையில் அவன் வேலை செய்கிறான். அப்போ அதுக்கு பிறகு அதை கழுவி சுத்தம் செய்ய வேண்டியது கடமை தான். ஆனால் அதை அவங்க யாகம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி தீட்டு கழிக்கிறதா தான் அது சொல்லப்படுகிறது. இப்போது எவ்வளவு பதவியில் உயர்ந்தாலும் அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் தலித்துகளாகவே நடத்தப்படக்கூடிய நிலை இருக்குது பாருங்கள். அதுதான் இங்கே இருக்கிற சோஷியல் ஸ்டேட்டஸ். சூத்திரர்களாகவே கருதக்கூடிய நிலை. எவ்வளவு ஏழை பிராமணனாக இருந்தாலும் ஐயர் பார்த்தா ஐயங்காரை பார்த்தா வாங்க ஐயர்னு சொல்லி வணக்கம் சொல்லக்கூடிய சமூகம் இங்கே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருக்குது. அவங்க பொருளாதாரத்தில் நலிவடைந்தாலும் கூட பிராமணர்களாக இருந்தால், பார்ப்பனர்களாக இருந்தால், ஐயராக இருந்தால், ஐயங்காராக இருந்தால் அவங்களுக்கு மரியாதை இருக்குது.